மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போதா உயர்தரம் சார்ந்து சிறுகதை எனும் பாடப்பகுதியிலே தியாகம் எனும் சிறுகதையை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அங்கே தியாகம் எனும் சிறுகதையிலே வெளிப்படத்தக்க பிரதான கருப்பொருள் யாது மற்றும் தியாகம் எனும் சிறுகதையிலே அவதானிக்கத்தக்க பிரதான கருப்பொருள் யாது? அங்கே கடை முதலாளியாக கருதப்படக்கூடிய கதிரேசன் செட்டியார் மிகவும் சிறந்த குணம் உடையவர் என்பதனை வெளிப்படுத்தத்தக்க சந்தர்ப்பங்கள் எவை மற்றும் அங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் என்பன பற்றி கடந்த வகுப்பிலே அவதானித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய வகுப்பிலே சோமசுந்தரம் பிள்ளை முக்கியத்துவம் பெறத்தக்க சந்தர்ப்பங்கள் மற்றும் சண்முகம் பிள்ளை ஆகியோரின் முக்கியத்துவம் என்பன பற்றி இங்கே கலந்துரையாட உள்ளோம். இச்சிறுகதையிலே அவதானிக்கத்தக்க பிரதான வினாவாக தியாகம் சிறுகதையிலே தியாகம் சிறுகதையின் பிரதான கருப்பொருள் இரண்டாவது வினாவாக கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவம் உடையவர். கண்டிப்பான சுபாவம் உடையவர் என்பது வெளிப்படும் சந்தர்ப்பங்கள். மூன்றாவது வினாவாக கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். நான்காவது வினாவாக சோமசுந்தரம் பிள்ளை கதையிலே பெறத்தக்க முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக. சோமசுந்தரம் பிள்ளை கதையிலே பெறத்தக்க முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக. ஐந்தாவது வினாவாக சண்முகம் பிள்ளை
கதையிலே வரத்தக்க முக்கியத்துவம். இங்கே தியாகம் எனும் சிறுகதையின் பிரதான கருப்பொருள் என்று நோக்குகின்ற போது இங்கே குறிப்பிடத்தக்க 3 வினாக்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து தியாகம் எனும் சிறுகதையின் பிரதான கருப்பொருள் பற்றி நோக்குகின்ற போது கடையின் முதலாளியாக கருதப்படுகின்ற கதிரேசன் செட்டியார் மிகுந்த சினமுடையவர், சினமான குணம் பண்புடையவர். எனினும் அவருடைய நடத்தைகள் செயற்பாடுகள் யாவும் முடிவில் அவருடைய தியாக உணர்வினையே வெளிப்படுத்தி காட்டுவனவாக நிற்கின்றன. ஆகவே அவருடைய தியாக உணர்வானது எவ்வாறானதாக இங்கே புலப்படுகின்றது என்பதே இந்த கதையின் பிரதான கருப்பொருளாக விளங்குகின்றது. கதிரேசன் செட்டியார் கண்டிப்பான சுபாவம் உடையவர் என்பது வெளிப்படத்தக்க சந்தர்ப்பங்கள் என்று பார்க்கின்ற போது அங்கே கதிரேசன் செட்டியார் எங்கெல்லாம் ஊழியர்களை கடிந்து கொள்ளுகின்றாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய எதிர்காலமானது சிறக்க வேண்டும். அவர்கள் கண்டிப்பான நிலைகளை தாண்டி வருகின்ற போதுதான் மிகுந்த வலிமை மிக்க ஒருவராக வருங்காலத்தில் மாற முடியும் என்பதனை கதிரேசன் செட்டியார் நன்றாக நம்பியிருக்கின்றார். ஆகவேதான் வருங்காலத்தில் அவர்கள் ஒரு கடையை வைக்கின்ற போது சிறந்த முதலாளியாக மாற வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இத்தகைய அனுபவங்கள் தேவை என்பதனை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டே அவ்வாறாக செயற்படுகின்றார். ஆகவே தனது நல்லதுக்காக அன்றி தனது ஊழியர்களின் நன்மைக்காக அவர் செயற்படுகின்றார் என்பதனால் அவருடைய தியாக உணர்வானது அங்கே வெளிப்பட்டு நிற்கின்றது. அது மட்டுமன்றி சண்முகம் பிள்ளை எனும் அவருடைய நண்பனுடன் உரையாடுகின்ற சந்தர்ப்பங்களில் கூட அவருடைய தியாக உணர்வானது வெளிப்பட்டு நிற்கின்றது. அவருடைய கண்டிப்பான சுபாவம் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக நோக்குகின்ற போது அவர்கள், அதாவது ஊழியர்கள் என்னதான் வேலையை சரியாக செய்தாலும் கூட அவற்றில் குறையை மட்டுமே கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டவராக விளங்குகின்றார். நெற்றியில் விபூதி பூசினாலும் தவறாக கருதுகிறார். அதை எண்ணி அந்த அனுபவத்தினை எண்ணி அடுத்த தடவை வருகின்ற போது நெற்றியில் விபூதி பூசாமல் வந்தால் கூட அதனை தவறாக கண்டிக்கின்ற தன்மை உடையவராக காணப்படுகின்றார். அதனை தொடர்ந்து இன்று அவதானிக்கத்தக்க வினாவாக சோமசுந்தரம் பிள்ளை கதையிலே வரத்தக்க முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக எனும் வினாவானது எழுப்பப்பட்டுள்ளது. சோமசுந்தரம் பிள்ளை என்பவர் கதையிலே எத்தகைய ஒரு பாத்திரமாக விளங்குகின்றார் என்பதனை நோக்க வேண்டிய அவசியம் இங்கே எழுகின்றது. அந்த அடிப்படையிலே தியாகம் எனும் சிறுகதையிலே கதிரேசன் செட்டியார் என்பவர் அந்த கடையின் முதலாளியாக காணப்படுகின்ற அதேவேளை அந்த கடையினுடைய கணக்கு பிள்ளையாக விளங்குபவர் சோமசுந்தரம் பிள்ளை. இவர் கணக்கு பிள்ளையாக ஓராண்டோ ஈராண்டோ மூன்றாண்டோ அந்த கடையிலே வேலை செய்யவில்லை. 30 வருடங்களாக அந்த கடையிலே வேலை செய்கின்றார் என்னும் போதே நாம் அவதானிக்கத்தக்க விடயம் ஒன்று அங்கே புலப்படுகின்றது. அதாவது கடை முதலாளியின் சிறந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராக இந்த சோமசுந்தரம் பிள்ளை காணப்படுகின்றார். அவருடைய சிறந்த மரியாதைக்குரியவராகவும் சோமசுந்தரம் பிள்ளை காணப்படுகின்றார். ஆகவே இங்கே இந்த கடையின் கணக்கு பிள்ளை எனும் வகையிலே அறிமுகமாகின்றார் சோமசுந்தரம் பிள்ளை. சோமசுந்தரம் பிள்ளை கதையில் பெறத்தக்க முக்கியத்துவம். இந்த கணக்கு பிள்ளையாக அறிமுகமாகக்கூடிய துணை பாத்திரமாக்கிய இந்த சோமசுந்தரம் பிள்ளை எவ்வாறாக எல்லாம் கதையிலே முக்கியத்துவம் பெறுகின்றார் என்று பார்க்கின்ற போது கதிரேசன் செட்டியார் அவருடைய முதிர்ந்த வயதிலும் கூட அடிக்கடி ஊழியர்களோடு கடிந்து கொள்ளுகின்றார். அது அவருடைய உடல் நலனுக்கு
சரியானது அல்ல. எனினும் கூட அங்கே கதிரேசன் செட்டியார் அடிக்கடி ஊழியர்களை கடிந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே சோமசுந்தரம் பிள்ளை இடையிலே சென்று அந்த தகராறினை முடித்து விடுகின்ற ஒரு தன்மை கொண்டவராகவும் அதிலிருந்து ஊழியர்களை விலக்கிவிடும் பண்பு கொண்டவராகவும் காணப்படுகின்றார். இதன் மூலமாக கதிரேசன் செட்டியாருக்கு ஒரு ஓய்வினை அளிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக காணப்படுகின்றார். இதனால் தான் இவரை 30 வருடங்களாக அந்த கடையிலே கதிரேசன் செட்டியார் வைத்திருக்கின்றார் கணக்கு பிள்ளையாக என்றால் கூட தவறில்லை என்று ஆசிரியர் சொல்லுகின்றார். அது மட்டுமன்றி ஊழியர்களையும் பல சந்தர்ப்பங்களிலே முதலாளியிடமிருந்து காப்பாற்றி விடும் தன்மை கொண்டவராகவும் காணப்படுகின்றார். இங்கே சண்முகம் பிள்ளைக்கும் கதிரேசன் செட்டியாருக்கும் ஒரு தடவை உரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கதிரேசன் செட்டியார் சொல்லுகின்றார், அவர் இல்லாது விட்டால் இன்று எனது உசிரே போயிருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த ஊழியர்களோடு கத்தி கத்தி என்னுடைய உயிரே போயிருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே சோமசுந்தரம் பிள்ளை கதையில் பெறத்தக்க முக்கியத்துவம் பற்றி நோக்குகின்ற போது கதிரேசன் செட்டியாரின் கடையிலே முப்பது வருடங்களுக்கு மேலாக 30 வருடங்களாக கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தல், கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தல் கதிரேசன் செட்டியாரின் சிறந்த மரியாதைக்குரிய நபராக விளங்குதல், நபராக விளங்குதல், துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட கதையை நகர்த்தி செல்லக்கூடிய கதையை நகர்த்தி செல்லக்கூடிய சிறந்த பாத்திரமாக விளங்குதல், முதலாளிக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் தகராறு மூலம் சந்தர்ப்பத்தில்
இடையிலே நுழைந்து இடையிலே நுழைந்து அத்தகராறினை விளக்கும் தன்மை கொண்டவர். இதற்குரிய உதாரணமாக போய் வேலையை பாரேண்டா முதலாளி கிட்ட எப்படி பேசணும் என்று கூட எப்படி பேசணும் என்று கூட தெரியல. போய் வேலைய பாரு. என்று கூறுதலானது இங்கே முதலாளிக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் தகராறு மூலகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை சென்று இடையிலே நுழைந்து விலக்களித்து விடக்கூடிய தன்மை கொண்டவர் சோமசுந்தரம் பிள்ளை எனும் கூற்றுக்குரிய உதாரணமாக இது விளங்குகின்றது. போய் வேலையை பாருண்டா முதலாளி கிட்ட எப்படி பேசணும் என்று கூட தெரியல. போய் வேலையை பாரு எனும் கூற்றானது இதற்கு சிறந்த உதாரணமாக விளங்குகின்றது. ஊழியர்களையும் அடுத்த விடயம் ஊழியர்களையும் முதலாளியின் பேச்சுக்களில் இருந்து ஊழியர்களையும் முதலாளியின் கண்டிப்பான பேச்சுக்களில் இருந்து காப்பாற்றி விடக்கூடிய தன்மை கொண்டவர். உதாரணமாக பொடச்சா கல்ல சுத்தமா பொறுக்கிட்டன் முதலாளி. கல்ல சுத்தமா பொறுக்கிட்டன் முதலாளி என்று சொல்ல வேண்டியது தானே. என்று சொல்ல வேண்டியது தானே.
எனும் கூற்றானது இங்கே ஊழியரை முதலாளியிடமிருந்து பாதுகாத்து விடக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகின்றது. அதனை தொடர்ந்து எந்நேரமும் கடைப்பையன்களை திட்டிக் கொண்டே இருக்கும். கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒருவராக விளங்குதல். இதற்காகத்தான் செட்டியார் சோமசுந்தரம் பிள்ளையை முப்பது வருடங்களாக கடையிலே கணக்கு பிள்ளையாக வைத்திருக்கிறார் என்றாலும் கூட தவறில்லை எனும் கூற்றானது ஆசிரியரின் கூற்றானது இவ்விடயத்தை உறுதிப்படுத்துகிறது. இதற்காகத்தான் செட்டியார் சோமசுந்தரம் பிள்ளையை 30 வருடங்களாக கடையிலே கணக்கு பிள்ளையாக வைத்திருக்கின்றார் என்றாலும் கூட தவறில்லை என்று ஆசிரியர், அதாவது தியாகம் சிறுகதையின் ஆசிரியர் கூறுகின்றார். அவருடைய கூற்றானது நாம் கூற வந்த அந்த விடயத்தை உறுதிப்படுத்துகிறது. எந்த விடயம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, கதிரேசன் செட்டியார் ஊழியர்களை அடிக்கடி கடிந்து கொள்ளுவதால் அவருடைய உடலுக்கு ஓர் ஓய்வு தேவைப்படுகின்றது, அவருடைய வார்த்தைகளுக்கு ஓர் ஓய்வு தேவைப்படுகின்றது. அதற்குரிய சிறந்த காரணியாக இங்கே விளங்குபவர்தான் சோமசுந்தரம் பிள்ளை. இவ்விடயத்தையே ஆசிரியர் மட்டுமன்றி செட்டியாரும் தனது நண்பராகிய சண்முகம் பிள்ளையுடன் உரையாடும் போது சண்முகம் பிள்ளையுடன்
சண்முகம் பிள்ளையுடன் உரையாடும் போது கூறுதல். இதற்குரிய சிறந்த சந்தர்ப்பமாக உதாரணமாக விளங்குவது அந்த சோமசுந்தரம் பிள்ளை நடுவிலே ஏதாச்சும் செய்வாரு, நடுவில ஏதாச்சும் செய்வாரு. அத சாட்டினு வாய மூடுவன். வாய மூடுவன் இல்லன்னா கத்தி 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 உசிரே போயிருக்கும். இவ்விடயத்திலே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படத்தக்க களத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சிறந்த கருவியாக சோமசுந்தரம் பிள்ளை விளங்குதல். ஆகவே இங்கே நான்காவது வினாவாக அவதானித்த வினாவாக சோமசுந்தரம் பிள்ளை கதையிலே பெறத்தக்க முக்கியத்துவம் என்று பார்த்திருந்தோம். அதற்குரிய பதிலாக அதற்குரிய விடையாக கதிரேசன் செட்டியாரின் கடையிலே 30 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்க்கத்தக்க கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தல். கதிரேசன் செட்டியாரின் சிறந்த மரியாதைக்குரிய நபராக விளங்குதல், அதாவது சோமசுந்தரம் பிள்ளை கதிரேசன் செட்டியாரின் சிறந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபராக விளங்குகின்றார். துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட கதையை நகர்த்தி செல்லக்கூடிய சிறந்த பாத்திரமாக விளங்குதல், அதாவது பிரதான பாத்திரமாகிய கதிரேசன் செட்டியாரின் இயல்பினை மாத்திரம் கொண்டு அவருடைய தியாக உணர்வை ஒருபோதும் கணித்துவிட முடியாது. ஏனெனில் இத்தகைய துணை பாத்திரங்களின் துணை கொண்டுதான் அங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்பட்டு நிற்கின்றது. சோமசுந்தரம் பிள்ளை மற்றும் சண்முகம் பிள்ளை ஆகிய துணை பாத்திரங்கள் இங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படுவதற்கு அவசியமான காரணிகளாக விளங்குகின்றன.
அது மட்டுமன்றி முதலாளிக்கும் ஊழியர்களுக்கும் இடையே தகராறு மூலம் சந்தர்ப்பத்திலே இடையிலே புகுந்து அந்த தகராறினை விலக்கிவிடக்கூடிய தன்மை கொண்டவராக இந்த சோமசுந்தரம் பிள்ளை விளங்குகின்றார். அதனை தொடர்ந்து இதற்குரிய இந்த சந்தர்ப்பம், அதாவது பிரச்சனைகளை விலக்களிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சோமசுந்தரம் பிள்ளை என்னும் கூற்றுக்குரிய சிறந்த உதாரணமாக போய் வேலையை பாருண்டா, முதலாளி கிட்ட எப்படி பேசணும் என்று கூட தெரியல, போய் வேலையை பாரு எனும் கூற்றானது இங்கே அமைகின்றது. அதனை தொடர்ந்து ஊழியர்களையும் முதலாளியின் கண்டிப்பான பேச்சுக்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டவர். அதாவது இங்கே முதலாளியை மட்டுமன்றி, முதலாளிக்கு ஓய்வு கொடுக்கத்தக்க தன்மை கொண்டவர் என்பது மட்டுமன்றி, ஊழியர்களையும் கதிரேசன் செட்டியாரின் ஏச்சுக்களில் இருந்து பாதுகாத்து விடும் தன்மை கொண்டவராகவும் இங்கே சோமசுந்தரம் பிள்ளை விளங்குகின்றார். எந்நேரமும் கடை பையன்களை துட்டிக் கொண்டிருக்கத்தக்க இந்த கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களுக்கு ஓர் ஓய்வு கொடுக்கத்தக்க தன்மை கொண்டவராக கதிரேசன் செட்டியார் விளங்குகின்றார். அதற்கு மேலதிகமாக இதற்காகத்தான் செட்டியார் சோமசுந்தரம் பிள்ளையை 30 வருட காலமாக கடையிலே கணக்கு பிள்ளையாக வைத்திருக்கின்றார் என்றாலும் கூட அந்த கூற்றானது பொய்யில்லை என்று ஆசிரியர் கூறுகின்றார். இந்த விடயமானது நாம் கூறும் இந்த விடயத்திற்கும் பொருத்தப்பாடுடையதாக அமைகின்றது. இவ்விடயத்தை தான் ஆசிரியர் மட்டுமல்ல, அங்கே கதிரேசன் செட்டியாரும் சண்முகம் பிள்ளையோடு உரையாடத்தக்க ஒரு சந்தர்ப்பத்திலே எடுத்துரைகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், அந்த சோமசுந்தரம் பிள்ளை நடுவில் ஏதாச்சும் செய்வாரு, அதை சாட்டினு வாயை மூடுவேன், இல்லைன்னா கத்தி கத்தி உசிரே போயிருக்கும் என்று கதிரேசன் செட்டியார் கூறுகின்றார். இவ்விடயத்திலே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படத்தக்க களத்திற்கு வாசகர்களாகிய எம்மை அழைத்து செல்லக்கூடிய சிறந்த கருவியாக இங்கே சோமசுந்தரம் பிள்ளை படைக்கப்பட்டுள்ளார். இதனை தொடர்ந்து சோமசுந்தரம் பிள்ளையானவர் கதையிலே எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றாரோ அதுபோலவே கதிரேசன் செட்டியாரின் நண்பர் என்று சொல்லத்தக்க சண்முகம் பிள்ளையும் முக்கியத்துவம் பெறுகின்றார். அவர் எவ்வாறாக கதையிலே முக்கியத்துவம் பெறுகின்றார் என்பதனை அடுத்த வகுப்பிலே அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.